திவ்யாங்கிறவங்க ஒரு துணிக்கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. இவங்களுக்கும் அவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். திவ்யாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அப்போ ஒரு பணக்கார தம்பதி வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல குழந்தை இல்ல, அதனால திவ்யாவை வாடகை தாயா வேணும்னு கேக்குறாங்க. திவ்யாவை ரொம்ப குழம்பி போய் எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, என்னால எப்படி குழந்தை பெற்று தர முடியும்னு கேக்குறாங்க. கல்யாணமான பொண்ணா இருந்தா அவ வயிற்றுல எங்க குழந்தை தான் வளருதுன்னு என்ன கேரண்டி, அதனாலதான் கல்யாணம் ஆகாத நீ எங்களுக்காக குழந்தை பெற்று கொடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஏரியால இருக்கிற ஒருத்தர் தான் திவ்யாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால திவ்யாவை கேட்டு பார்க்கலான்னு கூட்டு வந்திருப்பாரு. அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க எங்க கிட்ட காசு இருக்காது, அதனால இதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்களே இப்ப பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. வேற ஒரு ஏரியால வாடகை வீட்டுல திவ்யாவை தங்க வச்சு இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இப்ப இவங்களை லவ் பண்ணிட்டு இருந்தவரோ திவ்யாவை காணும்னு ரொம்ப நல்லா தேடிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வழியா இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்து பாக்குறாரு. ஆனா திவ்யா பிரெக்னெண்டா இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு எதுவுமே பேசாம அங்க வந்து போயிடுறாரு. இதனால திவ்யா இப்ப ரொம்ப சோகமாயிடுறாங்க. ஹவுஸ் ஓனர் 2 மாசமா வாடகை கட்டல, அதனால வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவங்களுக்கும் அப்பாக்கு ட்ரீட்மெண்ட்காக பணம் கொடுக்காம நிறுத்தி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த பணக்கார தம்பதிக்கு கால் பண்ணி பாக்குறாங்க, ஆனா போன் எடுக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதால இவங்க டைவர்ஸ் பண்ண போறதாவோ எனக்கு இந்த குழந்தை வேணான்னு சொல்லிடுறாங்க. இவரு ஒய்ஃபுக்காக தான் குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சா, நான் அவளே டைவர்ஸ் பண்ண போறா, நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன், எங்களுக்கு இந்த குழந்தை வேணான்னு சொல்லிடுறாரு. அப்ப இந்த குழந்தைய வச்சு நான் என்ன சார் பண்றதுன்னு திவ்யா கேட்டதுக்கு, குழந்தை பிறந்தது அனாதாசிரமத்துல போட்டுரு, என்னால இதுக்கப்புறம் காசும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதுக்கு மேல இந்த குழந்தை விஷயமா என்கிட்ட பேச வரக்கூடாதுன்னு இப்ப அவங்க 2 பேரையும் அங்க இருந்து துரத்தி விட்டுறாரு. அவங்க பணக்காரங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்களா, திவ்யாக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லி இப்போ ஒரு லாயரை ரெடி பண்ணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. திவ்யாக்கு நடந்த அநியாயத்தை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி சோஷியல் மீடியா நியூஸ்லாம் அனுப்பிடுறாங்க. முதலாளியோ இது என்னோட குழந்தையே கிடையாது, அவ வேற யாருக்கோ குழந்தைய சுமந்துட்டு என் மேல பழி போட்டு காசு சம்பாதிக்க பாக்குறான்னு திவ்யா மேல பழி போடுறாரு. வைஃப் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா இந்த பிரச்சனை சீக்கிரம் முடியும், எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, வெளியே தலை காட்ட முடியலன்னு சொல்றாங்க. இப்ப திவ்யா வீட்டுக்கு வந்து காசை கொடுத்து கேஸை வாபஸ் வாங்க சொல்றாரு. திவ்யாவை கோவமா கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, இது உங்க 2 பேரோட குழந்தை, ஆனா நீங்க அனாதாசிரமத்துல போடுன்னு சொன்னீங்க, இதுக்காக நீங்க கோர்ட்ல பதில் சொல்லி ஆகணும்னு சொல்றாங்க. கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப திவ்யாக்கு பிரசவ வலி வருது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. இப்ப இவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டு இந்த குழந்தைய பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவங்களும் இந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. திவ்யா கிட்ட இது உண்மையிலே முதலாளி குழந்தையா இல்ல வேற யாரோட குழந்தையா விசாரிக்கிறாங்க. ஆனா இவங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. திவ்யாவா அவங்க என்ன ஏமாத்திட்டாங்கன்னு தான் நான் கேஸ் கொடுத்தேன், ஆனா இப்ப நான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாயா உணர்றேன், நான் அவங்களை மன்னிச்சு விட்டுட்டேன்னு சொல்லிடுறாங்க. முதலாளி திவ்யாவை கொலை பண்றதுக்காக ஆள் அனுப்பியிருப்பாரு. இப்ப திவ்யா பேசினது கேட்டு கொலை பண்ண வேணாம்னு சொல்லிடுறாரு. திவ்யாவே இந்த குழந்தைய வளர்க்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. திவ்யாவை லவ் பண்ணவருக்கு எல்லா விஷயம் தெரியுது. இப்ப திவ்யா கூட சேர்ந்துடுறாரு. எத்தனை பேர் திவ்யா பண்ணது கரெக்ட்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.